ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி தாதி இருதய புஷ்பாவுடைய ஆங்கில புத்தகத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நேற்று கூட நாம் பார்த்தோம், தாதி இருதய புஷ்பாவுடைய தந்தை எப்படி முழுமையாக தன்னுடைய 5 மகள்களையும் சரி சரணடைய வைத்தார். உண்மையான சரணாகதி அப்படி என்று முழுமையாக பார்த்தோம். இத தொடர்ச்சியாக கேட்டால் மட்டும் தான் புரியும். அதனால நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் கேட்டு பயனடையுங்கள். எல்லாம் பாபா கொடுக்கின்றார். நாம் இன்றைக்கு பார்க்கலாம். நாம் ஏற்கனவே தெரியும், சிவ பரமாத்மா அவருக்கு உடம்பு கிடையாது. அவர் ஒளியாக வீற்றிருக்கின்றார் பரந்தாமத்தில். அதனால அவர் என்ன செய்கிறார் அப்படின்றால், இந்த மானிட உலகில், அதாவது இந்த சாகார உலகில் இறங்கி வருவதற்கு ஒரு மனித உடல், அதாவது வாகனம் தேவையில்லையா அப்படின்று நாம் யோசிக்க வேண்ட நேரமாக இருக்கிறது. ஆனால் கலியுகத்தினுடைய இறுதியில ஒரு மனித உடல், அதாவது பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வாகனமாக, அதாவது பக்தியில நந்தி வாகனமாக, அதுபோல தாதா லேக்கராட்சி உருவாகி கொண்டிருக்கின்றார். அதாவது சிந்து ஹைதராபாத்தினுடைய வைர வியாபாரியாக இருக்கின்றார் தாதா லேக்ராஜ். அந்த புனிதமான உடல் அவருக்கு தேவைப்பட்டது. 1937ஆம் ஆண்டு நடந்த விஷயம் இது. அந்த ஆண்டு பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரமபிதா பரமாத்மா சிவபெருமான் அவதரித்து தாதா லேக்ராஜ் அவருடைய உடலை ஒரு ஊடகமாக மாறியது என்பதை எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கும், இல்ல அறிந்திருப்பார்கள்? கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். அதனால நாம் நேற்று கூட பார்த்தோம், உண்மையான பிராமணர்கள் அப்படி என்றால் யார் அப்படின்று. அதனால உண்மையான பிராமணர்களும் சரி, ஆன்மீக சான்றோர்களும் சரி, பெரியவர்களும் சரி மட்டுமே சதா சிவனுடைய அவதார தரிசனத்தை அனுபவிக்க முடியும். யார் இந்த உலகத்தில் ஞானம் உள்ளவர்களோ அவர்கள் தான் இதை அனுபவிக்க முடியும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கின்றோம், லட்சத்தில் ஒரு பக்தன் இருக்கின்றார், கோடியில ஒரு ஞானி ஆத்மா இருக்கின்றார், அதுக்கு பேர் சான்றோர் அப்படின்ற சொல்லினுடைய ஒரு அர்த்தத்தை நாம் இந்த சமயத்துல தாதி இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து உணர்ந்து கொள்ள முடியவா இருக்கின்றது. எப்படி இறைவன் வந்துவிட்டார், அது எப்படி நாம் புரிந்து கொள்வது? தன்னுடைய உண்மையான குழந்தைகளை தேடி வந்திருக்கின்றார் பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிக்கு. அது யார் தெரிந்து கொள்ள முடியும்? பிரம்மகுமாரர்கள் மற்றும் பிரம்மகுமாரிகள் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். பிரம்மா பாபாவின் மூலமாக ஞான பிறவி பெற்றவர்கள் அல்லவா புரிந்து கொள்ள முடியும். அவர்களே தான் சரி, பிரம்மாவுடைய முகத்திலிருந்து தோன்றிய ஆன்மீக பிள்ளைகள், பிராமண முக வம்சாவளிகள் அப்படின்னு சொல்வதுண்டு இந்த ஆன்மீகத்துல. உலகத்தினுடைய பற்றற்றவராகவும் சரி, சிவனை உணர்ந்த சிவ யோகிகளே உண்மையான ஆன்மீக பிராமணர்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இது யாராலும் புரிந்து கொள்ள முடியாது இந்த விஷயத்தை. அதனால சிவபெருமானுடைய முழுமையாக சரணடைந்து இந்த உலக மாற்ற பணியில் ஈடுபட்ட உள்ளவர்களே உண்மையான சேவகர்கள். யாரு? பிரம்மகுமார்கள், பிரம்மகுமாரிகள் என்பதனுடைய பொருள் என்ன? அவர்கள் சிவனுடைய பிள்ளைகள், சிவனுடைய குழந்தைகள், சிவனுடைய புத்திரர்கள், சிவனை அறிந்த சித்தர்கள், சிவனுடைய இதய மலராக மாறுவது எவ்வளவு ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. இது புரிந்து கொள்ள விஷயம் இது. அதனால அந்த காலத்தில ஓமண்டில் அப்படின்ற அன்பு நிறைந்த ஒரு ஆன்மீக சங்கமாக வளர்ந்து கொண்டு வந்தது இந்த யக்ஞம். அங்கே பல கோபர்களும் சரி, பல கோபிகளும் சரி அறியாமலேயே அந்த புனித சங்கத்தில் இணைந்திருக்கின்றார்கள். கோபர்கள்னா யாரு? ஒரே ஒரு பகவான் தான்.
கோபிகள்னா யாரு? ஒரே ஒரு இறைவன் தான் அப்படின்னு இருப்பார்கள். ஆண்களும் சரி, பெண்களும் சரி. அவர்கள் அந்த புனித சங்கத்தில் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஆடியும் சரி, அவர்கள் பாடியும் சரி, தங்களை மறந்து கொண்டு இறைவனுடைய அன்புல, இறைவனுடைய தூய்மையில, இறைவனுடைய அமைதியில, இறைவனுடைய ஆனந்தத்தில ஆகிய எல்லாவற்றையும் ஒரு வாழ்க்கையாக, வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள் கோபியர்கள். அதனால சங்கமுகத்தில் சத்தியுகம் உதயமாக தொடங்கியது. கலியுகம் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இது எல்லோருக்கும் தெரியும். 5 யுகங்கள் இருக்கிறது. சத்தியுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், சங்கயுகம். ஆக இந்த கலியுகத்திற்கும், சத்தியுகத்திற்கு இடையில் உள்ள இந்த குறுகிய காலமே சங்கம யுகம். ஆத்மா பரமாத்மாவுடன் நேரடியாக இணையக்கூடிய ஒரு யுகம் தான் சங்கம் யுகம். இதுவே இந்த சங்கமயுகத்தில் சங்கமநாதனுடைய அருள்மிகு சங்கமிகு அவதார காலம் என்று சொல்லலாம். அவதார யுகம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் இன்னொரு அற்புதமான ஒரு தலைப்பு. சிவனுடைய இதய மலராக இருந்திருக்கின்றார் இறுதிய புஷ்பா தாதி அவர்கள். எப்படி? ஓம் மண்டலினுடைய யோக வாழ்க்கைக்கு முழுமையாக அர்ப்பணித்த முதன்மையான ரத்தினம் இவரே ஆவார். ஹீரான்னு சொல்லுவாங்க இந்தியில. அதனால அவர் சிவனுடைய அன்புக்குரிய இதய மலராக விளங்கியிருக்கின்றார். அதாவது இதுபோல அழகான ஒரு பெயரை வைத்து இறைவனே இந்த பெயரை வழங்கியிருப்பது எவ்வளவு பாக்கியம்! எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது! அதனால பண்டைய காலத்துல பரமாத்மாவுடைய ஒளிமிகு ரத்தினமாகவும் சரி, இறைவனுடைய இதயத்தினுடைய முதல் மலராகவும், அருள் பெற்றவராகவும், வரதானத்தை வாங்கியவராகவும், இருதய புஷ்பா தாதி அவர்கள் விளங்கியிருக்கின்றார்கள். இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். தாதி இருதய புஷ்பாவுடைய சொந்த சகோதரி மோதில், அதாவது தாதி சந்திரமணி சிவபாபாவால் பெயர் வைக்கப்பட்டது. அதே காலத்தில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த சிறுமி ராமா, பிறகு பிரகாஷ்மணி அப்படின்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது சிவபாபாவால். சிங்கத்தினுடைய அந்த தேவக்கன்னியை பாபா அன்புடன் குமார் அக்கா அப்படின்னு அழைத்தார். தாதி பிரகாஷ்மணியை. குமாரர் ரொம்ப அன்பு செலுத்துவார். அதனால் குமார் அக்கான் அப்படின்னு பெயர் வைத்தார். எவ்வளவு இனிமையாக இருக்கிறது! எவ்வளவு ஒரு ஆச்சரியம் தகுந்ததாக இருக்கிறது! சிவபாபாவே இந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருக்கின்றார். எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது! அது மட்டுமா? நம்முடைய இக்கினத்தினுடைய மம்மா அவர்கள் ஓம் ராதே சிவபாபாவுடைய அன்புக்குரிய ஜெகதம்பா சரஸ்வதி ஆகியிருக்கின்றார். அதாவது விழித்தெழுந்த தேவதை போல ஒளி வீசக்கூடிய கண்கள், அந்த தெய்வீக நடையழகு, அந்த நீண்டமான கூந்தல்கள், அவருடைய அரிய அழகு, அவருடைய இனிமையான குரல் எல்லாவற்றிலும் அவர் அனைவரையும் கவர்ந்திருக்கின்றார் ஓம் ராதே மம்மா அவர்கள். அதனால்தான் அவர் பிரம்மா பாபாவுடைய அன்பு மம்மா ஆகிவிட்டார். அவர்தான் எதிர்காலத்தில் தேவி அருள் முதன்மையான ஸ்ரீ லக்ஷ்மியாக விளங்கியிருந்தார். அதனுடைய சொரூபமாக. அதனால உலகத்தாய் அளித்த பரமாத்மா எவ்வளவு ஒரு பாக்கியசாலி! இந்த சங்கமுகத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆங்கில புத்தகத்தின் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். அப்போ அந்த ஓமண்டலி வளரத் தொடங்கி இருக்கின்றது. ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 200 ஆத்மாக்கள் பிரம்மகுமார், குமாரிகள் இருந்திருக்கின்றார்கள். அங்கே அந்த உயரிய குடும்பம், பிராமண குடும்பம் இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 6500 சென்டர் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. அதனுடைய அதிவேக வளர்ச்சி இது மனிதர்களுடைய செயல் கிடையாது. யாருடைய செயல்? சிவபாபாவுடைய சங்கல்ப சக்தியால் நடைபெறக்கூடிய தெய்வீக பணி அப்படின்னு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது இன்றளவும் சரி. அதனால கும்பகன் என்பது ஒரு அரக்கன் மட்டுமல்ல. சிவபாபா பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிக்கு நேரில் வந்து அழைத்தாலும் ஆத்மாக்கள் கல் போல அசையாமல் இருந்தால் அவர்களும் சரி கும்பகர்ணர்களே. இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு ஆம் அப்படின்னு சொல்ல முடியாதா என்ன? கேள்வி. அதனால நான் ஒரு கோபிகை, அவர் ஒரு கோபாலன், பரமாத்மா. அதாவது மயிலிறகு சூடிய என் கிருஷ்ணன் எங்கே? அவரை சூழ்ந்த கோபிகைகள் எங்கே? அப்படின்னு கேள்வி வருகிறது அல்லவா? இந்த சமயத்தில் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது
அதாவது இருதய புஷ்பா அவர்கள் சிறு வயதிலிருந்தே இந்த ஏக்கத்தில் இருந்தார். நான் கிரிதர கோபாலனை கல்யாணம் செய்ய வேண்டும் அப்படின்னு. நான் ஒரு கோபிகை, அவர் ஒரு கோபாலன் என்ற உணர்வில் வாழ்ந்திருக்கின்றார் இருதய புஷ்பா அவர்கள். சிவபாபாவுடைய முரளி எண்ணக்கூடிய அந்த ஞானத்தினுடைய மகா வாக்கியம் அவருடைய உள்ளத்தை ஆழமாக தொட்டுவிட்டது. பிரம்ம பாபாவுடைய உடல் மூலமாக முரளியை இசைப்பவர் நம் சிவபாபா என்பதை அவர் உணர்ந்த பொழுது, இருதய புஷ்பாவுடைய உள்ளத்தில் எப்படி தெரியுமா இருந்தது? அனைத்து ஆன்மீக மொட்டுக்களும் மலர்ந்திருந்தது. அவருடைய ஆனந்த நீரூற்றை போல பொங்கியது. அவருடைய கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிரம்பியது. அவருடைய ஆன்மீக ஞான பறவையாக உயர்ந்து பறந்தது அப்படின்று இந்த ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். இதை கேட்பவர்களும் சரி, இனி கேட்க போகிறவர்களும் சரி, இந்த ஞான பறவைகளாக ஆக வேண்டும் அப்படின்ற சுப சங்கல்பத்தோடு இந்த 10வது பாகத்தை இன்றைய முடித்து நாளைக்கு 11வது ஆரம்பிக்கலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி இருதய புஷ்பாவுடைய ஆங்கில புத்தகத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நேற்று கூட நான் பார்த்தோம். இருதய புஷ்பாவுடைய தந்தை எப்படி முழுமையாக தன்னுடைய 5 மகள்களையும் சரி சரணடைய வைத்தார். உண்மையான சரணாகதி அப்படி என்று முழுமையாக பார்த்தோம். இத தொடர்ச்சியாக கேட்டால் மட்டும்தான் புரியும். அதனால நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் கேட்டு பயனடையுங்கள். எல்லாம் பாபா கொடுக்கின்றார். நாம் இன்றைக்கு பார்க்கலாம். நாம் ஏற்கனவே தெரியும், சிவ பரமாத்மா அவருக்கு உடம்பு கிடையாது. அவர் ஒளியாக வீற்றிருக்கின்றார் பரந்தாமத்தில். அதனால அவர் என்ன செய்கிறார் அப்படின்றால், இந்த மானிட உலகில், அதாவது இந்த சாகார உலகில் இறங்கி வருவதற்கு ஒரு மனித உடல், அதாவது வாகனம் தேவையில்லையா அப்படின்று நாம் யோசிக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஆனால் கலியுகத்தினுடைய இறுதியில ஒரு மனித உடல், அதாவது பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வாகனமாக, அதாவது பக்தியில நந்தி வாகனமாக, அதுபோல தாதா லேக்கராட்சி உருவாகி கொண்டிருக்கின்றார். அதாவது சிந்து ஹைதராபாத்தினுடைய வைர வியாபாரியாக இருக்கின்றார் தாதா லேக்ராஜ். அந்த புனிதமான உடல் அவருக்கு தேவைப்பட்டது. 1937ஆம் ஆண்டு நடந்த விஷயம் இது. அந்த ஆண்டு பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரமபிதா பரமாத்மா சிவபெருமான் அவதரித்து தாதா லேக்ராஜ் அவருடைய உடலை ஒரு ஊடகமாக மாறியது என்பதை எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கும், இல்லை அறிந்திருப்பார்கள்? கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். அதனால நாம் நேற்று கூட பார்த்தோம், உண்மையான பிராமணர்கள் அப்படி என்றால் யார் அப்படின்று. அதனால உண்மையான பிராமணர்களும் சரி, ஆன்மீக சான்றோர்களும் சரி, பெரியவர்களும் சரி மட்டுமே சதா சிவனுடைய அவதார தரிசனத்தை அனுபவிக்க முடியும். யார் இந்த உலகத்தில் ஞானம் உள்ளவர்களோ அவர்கள் தான் இதை அனுபவிக்க முடியும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கின்றோம், லட்சத்தில் ஒரு பக்தன் இருக்கின்றார், கோடியில ஒரு ஞானி ஆத்மா இருக்கின்றார். அதுக்கு பேர் தான் சான்றோர் அப்படின்ற சொல்லினுடைய ஒரு அர்த்தத்தை